பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் திமுக அரசு அவர்களின் கணவர்களிடம் இருந்து 10,000 ரூபாயை டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலம் திரும்ப பெற்றுக் கொள்கிறது என விமர்சித்துள்ள பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக மாற்றுவேன் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியெடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இங்க இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு பஸ் இலவசமா கொடுத்துட்டோம், பெண்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சந்தோஷமா இருக்காங்க. பஸ் இருக்காமா? முதல்ல இலவசமா பஸ் கொடுக்கறன்னு சொன்னாங்களே, நீங்க பஸ்ல போங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்ன கொடுமைனா பஸ் நிறுத்திட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதால பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. நீங்க 1000 ரூபாய் பெண்கள் கையில கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட 10,000 ரூபாயை டாஸ்மாக் கடையில வாங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் சமூக நீதியா? இங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் சொல்லுங்கம்மா, உங்க கையில 1000 ரூபாயை கொடுத்துட்டு உங்க வீட்டுக்காரர் சட்ட பாக்கெட்ல இருந்து 10,000 ரூபாயை எடுத்துட்டு இருக்கு இந்த திமுக அரசு. இது பெண்களுக்கு நல்லது செய்யற அரசா?